ஸோ நம்ம செடிமகன் சேனலுக்கு மறுபடியும் வந்து வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 16, 2025. சைக்கிள் ஓட்டிகிட்டே பேசணுன்னா அந்த சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறுத்திட்டு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து குயிக் பிளான்டிங் விலாக் தான். இன்றைக்கி வந்து 473வது மரக்கன்று பூவரசு மரக்கன்று நட்டு வச்சுருக்கோம். அது ஒரு கரையோரத்தில் தான், லேக் பக்கத்தில் தான். ஸோ ஆனைக்கல் ஏரியா பக்கத்தில் தான் அது. நட்டு வைக்கும்போது சாயில் சாஃப்டாக தான் இருந்துச்சு, பட் கீழே கொஞ்சம் கல்லுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அது வந்துருச்சு ஈஸியாக. லைக் சாயில் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் கொஞ்சம் நம்பி எடுத்தாச்சு. நல்லா டெப்த்தாக தான் நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த செடி நல்லா வளர்ந்தது தான். நம்ம தம்பி யாரும் கொடுத்து நட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, சில சந்தோஷமான விஷயம், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ரெண்டுமே இருக்குது. சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சில மரக்கன்றுகள்லாம் சூப்பராக பெருசாக வளர்ந்துருக்குது. 288வது புங்க மரக்கன்று ரொம்ப அருமையாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 அடி வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது, பட் 5 அடி ஹைட் வந்திருக்கு. அப்புறம் ஒரு பூவரசன் அடிப்பட்டு அரைகுறையாக வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புங்கை அது நல்லா வளர்ந்துருக்கு. அதெல்லாம் தண்ணி ஆக்சுவலாக ஃபில் ஆகிடுச்சு, பட் அதையும் தாண்டி சாயில்ஸ் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒன்று வச்சுருந்த ஒரு புங்கை, அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. புங்கை நல்லா சர்வைவ் ஆகுதுங்க. ஆக்சுவலாக என்ன மாதிரி சீசன் வந்தாலும் சரி, என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஒரு நல்லா சர்வைவ் ஆகுது. பூவரசன் அந்த மாதிரி தான். பட் பூவரசனுக்கு அந்த இலைகள் வந்து வளர ஆரம்பிச்சோடனே ஆடுக்கு மாடுக்கு ரொம்ப அட்ராக்ஷன். ஸோ அதனால் வந்து வெளி தான் போட்டாலுமே உள்ளே மேய்ச்சிருது ஆக்சுவலாக. ஆனால் ஸ்ட்ராங்காக வெளி போடணும். பார்ப்போம், அதுக்கு இன்னும் ஒரு டைம் வரும். அதுக்கப்புறம் வந்து கஷ்டமான விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு மெஹகனி மரம் வெட்டப்பட்டிருக்கு. நல்ல ஹைட்டாக வளர்ந்தது, பட் கட் ஆகிடுச்சு. அப்புறம் 2 வேப்ப மரத்தில் ஒன்று கொஞ்சம் சர்வைவ் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து காஞ்சே போயிடுச்சு. நல்லா தண்ணீர் கிடந்தால் எப்படின்னு என்ன ஒன்றும் புரிய மாட்டுது. அப்புறம் நிறைய இந்த வேம்பு இந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சுருந்தேன். மலபார் வேம்பு அது ஒன்று மாதிரி ஒன்று தான், ஒரு வேப்பலை மரக்கன்று தான், அதுவும் சர்வைவ் ஆகலை. அப்புறம் சில மரக்கன்றுகள்லாம் புளிய மரம் அந்த மாதிரி சில இதெல்லாம் சர்வைவ் ஆகலை. அண்ட் என்னோடய சைக்கிளும் பார்த்திங்கன்னா டயர் வந்து ஒரு கிராக் விட்டுருக்கு, பெரிய டயரு. ஸோ அதனால் வந்து எப்படியோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் தாக்கு பிடிச்சதுன்னா தப்பிச்சேன். இல்லைனா வந்து இதை விட்டுட்டு பொண்ணில் தான் வேறு பக்கம்லாம் போய் ஆகணும். ஏன்னா டியூப் பஞ்சர் ஆச்சுன்னா டியூப் மாற்றிடலாம், பட் டயர்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கிராக் இருக்குது. என்னோடய ஒரு ஸ்டோரியில் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்றதை. ஸோ 15 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி சர்வைவ் ஆகிடும் நினைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் உள்ள லைனர் வரை போட்டிருக்கேன். ஸோ சர்வைவ் ஆகிடும், பார்ப்போம். அண்டு மற்றபடி வந்து அந்த ஸ்பேஸில் 473வது மரக்கன்று வச்ச நிறைய அங்கே சூப்பரான இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 30 கிலோமீட்டர் சைக்கிளிங் மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா அப்போ இந்த இடத்துல வந்து அந்த வரிசையில் நிறைய வைக்கலாம் எழுதி வச்சுருக்கேன். அந்த சாயில் நல்லா தான் இருக்குது, ஆக்சுவலாக ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஏன்னா மற்ற மரங்களும் நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே கொஞ்சம் வைக்கலாம்னு பார்க்குறேன். நெல்லி இந்த காட்டு நெல்லி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் நட்டு வைக்கலாம் பார்க்குறேன். பொறுத்து பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி வளருதுன்னு. இது வரைக்கும் வச்சதில் சில மரக்கன்றுகள் கண்டிப்பாக இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் போயிடுச்சு. சில இதெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் இயற்கையிட்ட தான் கொடுக்குறோம். நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி பராமரிக்கிறோம். அதுக்கு மேலே வந்து இயற்கையை தாண்டி தான் சில விஷயங்கள் இயற்கை முடிவு பண்ணுறது தான். எந்த மரக்கன்று மக்களுக்கு சேரணும், எந்த மரக்கன்று வந்து பூச்சிகளுக்கு சேரணும், எந்த மரக்கன்று வந்து உரமாக சேரணுன்றது இயற்கை முடிவு பண்ணுறது தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ எவ்வளோ சரியாகுதுன்னு. இன்றைக்கி கூட 473 வச்சுங்க, பொறுத்து பார்ப்போம். விதைப்போம், படைப்போம். நம்மளை மாதிரி இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை காதலர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறோமோ, நம்ம செஞ்சு என்ஜாய் பண்ணுறோமோ, அந்த மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்து அவங்க செய்ய சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா நம்ம சப்போர்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ், விதைப்போம், படைப்போம்.